பாதிக்கப்பட்டவங்க சைடு நிக்கிறது தான் நியாயம் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் என்னுடைய மனசு. பாதிக்கப்பட்டவங்க சைடு நின்று அதிகாரம் செய்யக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலே நடத்துகிறோம். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. இஷ்யூ பேஸ்டு நம்மள சப்போர்ட் அப்படிங்கிறது மாறும். இப்போ தாவேகா வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களை வந்து ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம தாவேகாவுக்கு ஆதரவாக இருப்போம். இதே தாவேகா வந்து ஒரு மக்கள் பிரச்சனையில் மக்களை ஒடுக்குறாங்க, அடக்குமுறைக்கு செய்கிறாங்க அப்படின்னா இந்த இஷ்யூவில் நம்ம தாவேகாவுக்கு எதிராக நிற்க வேண்டியது இருக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நம்ம சேனலை பெரிய அளவுக்கு கொண்டு போய் அரசியலில் பல சேனல்கள் இருக்கலாம். ஆனால் அதில் நம்ம சேனலுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வர நாமளும் ஒரு சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த வீடியோவில் சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் காலமாயிட்டாங்க. ஸோ அந்த செய்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தமிழ் சினிமா பாரதிராஜா அவங்களுடைய வரவுக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வந்தவங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சினிமாக்கள் எல்லாமே நாடக பாணியில் இருந்துச்சு. வசனங்களாக இருக்கட்டும், அந்த பேச்சு மொழியாக இருக்கட்டும், எல்லாமே நாடகத்தில் பேசுகிற மாதிரி இழுத்து இழுத்து பேசுவாங்க. ஒரு சின்ன வார்த்தையை இவ்வளவு பெரிய சென்டென்ஸாக சொல்லுவாங்க. பட் அதை உடைச்சி சினிமாவை ஒரு யதார்த்த களத்துக்கு கொண்டு வந்து இண்டோரில் தான்ப்பா சினிமா ஷூட்டிங்னாவே நடக்கும் அப்படின்னு இருந்தது. ஒரு ஸ்டூடியோக்குள்ளே ஏவிஎம் மாதிரியோ இல்லை வேற ஒரு ஸ்டூடியோக்குள்ளே நடந்துட்டு இந்த விஷயத்த உடைச்சி வெளியில் கொண்டு வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கை தமிழ் சினிமாவுக்கு வந்து பெரிய அளவில் அறிமுகப்படுத்தி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனேன். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவை இந்த அளவுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, அதற்கு ஒரு அடித்தளமிட்ட இயக்குனர் இமயம் அவர்கள் மறைஞ்சு போயிருக்காங்க. ஒரு இயக்குனராக மட்டும் கிடையாது, ஒரு மனிதராக கூட எனக்கு பாரதிராஜா அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஈழ பிரச்சனைக்காக இருக்கட்டும், இல்லை தேசிய தலைவர் பற்றி அவர் மேலே அவர் வச்சிருந்த அந்த லவ், அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிக்கும். ஒரு போராளி, ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய போராளியாக தான் நான் வந்து பாரதிராஜா அவர்களை பார்க்குறேன். அவங்க களமாகியிருக்காங்க. அதுக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு கண்ணீர் வணக்கத்தை தெரிவிச்சுப்போம். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோங்க, மாரிதாஸ் அவர்கள் கைது பண்ணப்பட்டார். அந்த செய்தியை நம்ம ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணப்பவே சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் தாங்காது. இப்போ கைது பண்ணிட்டாங்க, இவங்களுடைய பவரை காட்டுறதுக்காக கைது பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் தாங்காது, ஜாமீன் வாங்கிட்டு ஈஸியாக வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுதான் நடந்திருக்கு. மாரிதாஸ் அவர்களுக்கு வந்து சொந்த ஜாமீன் கிடைச்சி வெளியிலேயே வந்துட்டாங்க. என்ன சொல்லி நீதிபதிகள் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கே கொண்டு போயிட்டு கைது பண்ணி சென்னையில் எங்கே கொண்டு போயிட்டு மாரிதாஸை வந்து ஆஜர்படுத்துகிறாங்க அப்படின்னா, சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ராம்குமார் அப்படிங்கிற மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட தான் அவங்களுடைய வீட்டில் கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் 3 பிரிவின் கீழ் நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலேருந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அந்த 3 பிரிவில் 2 பிரிவு ஒர்த்தே கிடையாது, இந்த இதுக்கு அது சம்மந்தமே இல்லை, அது மாதிரி எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவை நீங்கள் வழக்கே பதிவு செய்யவே முடியாது, அதை மாதிரியான குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவல்துறை 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 பிரிவை மேஜிஸ்ட்ரேட்டே இல்லைன்னு அடிச்சிட்டாங்க. பட் ஒரு பிரிவில் மட்டும் நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதுக்கு அதுக்கான ஆதாரம் இருக்குது, ஓகேவா இருக்குது. ஆனால் அந்த ஒரு பிரிவும் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய பிரிவாக தான் இருக்குது. அந்த பிரிவில் வந்து நம்ம ஜாமீன் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் ராம்குமார் அவர்கள் வந்து பெயிலு கொடுத்துட்டாங்க. ஸோ திரும்ப வந்து என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, இந்த கேஸ் சம்மந்தமாக ஐஓ இருப்பாங்கள்ல, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடத்த மட்டும் ஒரு வாரம் போயிட்டு கண்டிஷன் பெயில்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வாரம் போயிட்டு கையெழுத்து போடுவாங்கள்ல, ஸோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. மாரிதாஸ் வெளில வந்துட்டார். வெளியில் வந்துட்டு அமைதியாக இருக்காரா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன், ட்விட்டரில் எழுதி தள்ளியிருக்காரு, இந்த லாட்ரி மார்டின் கும்பல் நாகாலாந்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன். நிறைய டேட்டாஸ்லாம் கூட அது சம்மந்தமாக அவரே வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். பட் இப்போ இந்த காவல்துறை வந்து இது பண்ணதில் வந்து நிறைய டேட்டாஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் நான் மிச்சம் இருக்கக்கூடிய டேட்டாஸை இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ வந்து வீடியோவாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன ட்விட்டரில் எல்லாம் போட்டிருக்காரு, அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாகாலாந்தில்
டியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லீகலு லாட்ரி சீட்டு விற்பனை அப்படிங்கிறது லீகலு. ஸோ அங்கே வந்து டியர் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி சீட்டு விற்கப்படுது. பட் அதுவே வந்து இங்கே வந்து 3 சீட்டு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 3 சீட்டு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இல்லீகலாக விற்கப்படுது. அதுக்கு காரணம் இந்த லாட்ரி மார்ட்டின் கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மின்வாரிய தலைமையகம் சென்னையில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க்கு காணா போயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அது சம்மந்தமாக நிறைய இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிற வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன காவல்துறைக்கு ஒரு காவல்துறைக்கிட்ட இருந்து ஒரு செய்தியாக வெளியாயிருக்கு அப்படின்னா, கோபிநாத், முரளி மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் இதை திருடியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர் கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிஸில் அவுட் சோர்சிங் பண்ணி சில வேலையெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா, ஸோ அதை மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த கோபிநாத்தும் இந்த முரளி மனோகரும் ரொம்ப நாளாக அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் இதை மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய இதை மாதிரி எலக்ட்ரானிக் இது சம்மந்தமான இடங்களில் வந்து விற்றுருக்காங்க. ஸோ நாங்கள் இவங்களை விசாரித்து போய் பார்க்குறப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வந்து இதை விற்றுருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த 10 ஹார்ட் டிஸ்க் இவங்க இப்போ விற்ற 10 ஹார்ட் டிஸ்க்கு நாங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் அதில் வந்து பெரிய அளவு இதுவும் டேட்டாஸ்லாம் கிடையாது. அதாவது இந்த செந்தில் பாலாஜி டெண்டர் விட்டது, அவர் முறைகேடு பண்ணது, அது சம்மந்தமான இதை மாதிரியான டேட்டாஸ்லாம் எதுவும் கிடையாது. இவங்க இதை ஒரு தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தொழில் அடிப்படையில் இப்போ இதை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் காவல்துறைகிட்டேருந்து செய்தியாக வெளியாயிருக்கு. பட் இது நம்புற மாதிரியா இருக்குது சொல்லுங்கள்? இங்கேருந்து இங்கே வேலை கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பார்க்கக்கூடியவன் இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போய் ஏன் பெங்களூரில் விற்கிறான், ஏன் சென்னையில் விற்க மாட்டானா? நான் சென்னையில் விற்கிறேன் அங்கே போய் இவன் ரெகுலராக விற்கிறத ஒரு வேலையாக வச்சுருக்கானா? இதை காவல்துறை போய் ரெக்கவர் பண்ணி பார்த்தப்போ அதில் எந்த டேட்டாவும் இல்லையா. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும். ஒரு அரசு அதிகாரி மேலேயும் பழி வந்துடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிக்கும் திமுகவுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் தெரிய வந்துடக்கூடாது. இது ரொம்ப நாளாக நடந்திருக்கு, இவ்வளோ டேட்டாஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் எதுவும் தெரிய வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவனோ 2 பேர் அங்கே வந்தவனை திருட்டு கேஸில் இருந்தவனான்னு தெரில, ஆல்ரெடி அவனை பிடிச்சி இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க சொல்கிற இந்த கதைகள் வந்து கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்குது, பட் லாஜிக்காக இது பாசிபிளாக இதுதான் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம இருக்குல்ல 6th சென்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு யோசிச்சு பார்க்குறப்போ இது ஏதோ மூடி மறைக்கிறதுக்கான ஒரு வேலை. செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கோ இல்லை திமுக அரசை காப்பாற்றுறதுக்கோ யாரோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த கேஸ் அப்படியே மூடி மறைக்கிறதுக்கோ செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த கதையெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இருக்காங்க இல்லையா, எனக்கு ஒரு நடிகராக ரொம்பவே பிடிக்கும். அரசியலில் நான் வந்துட்டாங்க அப்படின்லாம் வாக்கு போட்டது கிடையாது, பட் ஒரு நடிகராக பிடிக்கும் அப்படின்னு வைங்களேன். உலக நாயகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வருத்தம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. என்ன வருத்தம் அப்படின்னா, இப்போது இந்த காங்கிரஸ், இந்த விசிகா, இந்த ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து அமைச்சரவையில் சீட்டு வாங்கினாங்கல்ல, ஸோ அதனால் கமல் மனசில் ஒரு வருத்தம் இருந்திருக்கும். நாமளும் ஒரு 2 சீட்டு திமுக கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க சின்னத்தில் நிற்க சொன்னாங்க. ஆனால் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம சொன்ன இந்த சின்னத்தில் நின்றுருந்தோம் அப்படின்னா ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட நமக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்குமோ, நம்ம சார்ந்தவங்களே இல்லை நாமளும் கூட அமைச்சரவைக்கு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் கமலஹாசன் அவருடைய மனசில் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது எண்ணம். ஏன்னா அவர் கட்சி தொடங்கினதே திமுகவை எதிர்த்து, பட் வேறு வழி இல்லாமல் தான் திமுகவில் போய் ஐக்கியமானார் அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கப்போ இவங்க எல்லாருக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கிறப்போ இவங்க கட்சிக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிருந்தாரு, ஜெயிச்சுட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்கும். அது அவருடைய மனசுலையும் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே அந்த ஷேடு மாறுது. டிஎம்கே கூடயே ஒட்டிட்டு இருந்தார்ல, ஸோ அந்த ஷேடை வந்து கமல் அவர்கள் மாற்றுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நேத்தி சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த விழா எல்லாமே பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் பேசி தொடங்கி வச்ச விழா. அந்த விழாவில் நிறைய குறைகள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் பெருசாக பார்க்குறது கிடையாது. இந்த ஐடியா ஓகேவா, இது நல்ல ஐடியாவா அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஐடியா. பட்டு ஆரம்பம் யார் வேணாலும் செய்யலாம், அதோடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கணும், அதை நல்லா செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். பட் இந்த ஐடியா நல்ல ஐடியா தான். இதை தாண்டி அங்கே வந்து வீடியோவில் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, ஏஐ வீடியோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மேட்டர் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். ஸோ அந்த விழாவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்களின் பாதுகாப்பில் சமரசம் இல்லை எனும் முழக்கத்துடன் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. அதற்காக சுமார் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும், 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக
முதலமைச்சர் தெரிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது வந்து வெறும் சொல் வடிவில் இல்லாமல் செயலாக இருந்தது அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, கமல் அவர்கள் தன்னுடைய கட்சி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டு தான் இந்த 2026 தேர்தலில் சீட்டு வாங்கலை. ஏன்னா திமுக கூட இருந்துட்டுலாம் நீங்கள் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. ஒரு கூட்டணி வச்சு திமுக வளரவே விட மாட்டாங்க. பட் ஆனால் கமல் அவர்களுக்கு இப்போது நம்ம கட்சியை நம்ம உயிர்ப்போட வச்சிருந்துருக்கலாமோ, இல்லை இனிமே உயிர்ப்போட கொண்டு வரலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ விஜய் கூட போகிறாங்க அப்படின்னா அந்த சினிமா கிரேஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுதுல்ல. மிக்ஸ் ஆகுறப்போ நீங்கள் திமுக கிட்ட கமல் 2 சீட்டு கேட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா, இங்கே விஜய் பக்கம் போகிறப்போ கமலுக்கு வந்து 15 சீட்டு கொடுப்பாரு, 10 சீட்டு கொடுப்பது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த கால்குலேஷன்லாம் வந்து கமல் போட்டிருப்பார்ல. 2029 நமக்கு ஒரு 2 எம்பி சீட்டாவது விஜய் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் போட்டிருப்பார்ல. ஸோ அந்த கால்குலேஷன் அடிப்படையில் கமல் வந்து தன்னுடைய ஷேடை கொஞ்சம் மாற்றிட்டு இந்த பக்கம் வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக வேணாலும் வரலாங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அது என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன காரணத்துக்காக திமுக கிட்டேருந்து ஒரு கட்சி உடஞ்சி வந்தாலும், அது என்ன சொல்லிட்டு வந்தாலும் சரி, அந்த கட்சியை நம்ம வரவேற்போம். நமக்கு என்ன அப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இங்கே தனிச்சு அப்படியே ஒரு மூங்கில் குச்சி மாதிரி தனியாக விடப்படணும். ஏன்னா அது வந்து எப்பொழுதுமே சுற்றி நிறைய குச்சிகளை வச்சுட்டு ஒரு மூங்கில் மரம் மாதிரி அப்படியே அகலமாக காமிச்சிட்டு இருந்தது. பட் இப்போ ஒவ்வொரு கட்சிகளாக உடஞ்சி வந்துடுச்சு இல்லை. ஸோ உடஞ்சி வந்ததுக்கப்புறம் அது தனியாக நிற்கணும். அதோடைய தெம்பு என்ன அப்படின்னு அது தேர்தலில் ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா கூட்டணியை வச்சுக்கிட்டு பலம் பலம்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அது காணா போயிருக்கு. ஸோ கமல் அங்கேருந்து வெளியில் வர ஐடியாவில் இருக்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்போ அது தவிகாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போகும், கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு மைனஸாக போகும். இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னா மதிமுக இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்க கண்டிப்பாக இந்தாண்ட மாறிடுவாங்க. சும்மா சண்டை போட்டுட்ருக்காங்க, இன்னும் நேரடியாக அறிவிக்கலை அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக மாறிடுவாங்க. அப்படிங்கிறப்போ திமுக இப்போ ஒற்றை மரமாக நிற்கிட்டோம். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளை சுற்றி டெய்லி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் தொடர்ச்சியாக பேசுவோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, நீ வந்து இந்த பார்ட்டிக்கு ஃபேவராக பேசு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இவங்களுக்கு ஃபேவராக பேசு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நமக்கு அதை மாதிரி எதுவுமே ஒரு மோட்டோ கிடையாதுங்க. நமக்கு என்ன அப்படின்னா, அதான் நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டணும், கெட்டது யார் செஞ்சாலும் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சைடு நிற்கிறது தான் நியாயம் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் என்னுடைய மனசு. பாதிக்கப்பட்டவங்க சைடு நின்று அதிகாரம் செய்யக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலே நடத்துகிறோம். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. இஷ்யூ பேஸ்டு நம்மள சப்போர்ட் அப்படிங்கிறது மாறும். இப்போது தாவேகா வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களை வந்து ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம தாவேகாவுக்கு ஆதரவாக இருப்போம். இதே தாவேகா வந்து ஒரு மக்கள் பிரச்சனையில் மக்களை ஒடுக்குறாங்க, அடக்குமுறைக்கு செய்கிறாங்க அப்படின்னா இந்த இஷ்யூவில் நம்ம தாவேகாவுக்கு எதிராக நிற்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இவங்களுக்கு தான் நம்மளுடைய சப்போர்ட் அப்படின்னு நமக்கு யாருக்குமே கிடையாது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. நம்ம சேனலை பெரிய அளவுக்கு கொண்டு போய் அரசியலில் பல சேனல்கள் இருக்கலாம், ஆனால் அதில் நம்ம சேனலுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வர நாமளும் ஒரு சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.